நீங்களா? நானேதான். என் கார் நின்னு போச்சு, அதுக்கு ரொம்ப தாகமா இருக்குதா, கொஞ்சம் தண்ணி கூட. அடடே, பரவாயில்லையே, உங்க காரு ஆத்தோரத்துல வந்து தண்ணி கேக்குது. எஸ், குடு. தேங்க் யூ. என்ன இப்படி பாக்குறீங்க? தாகம் தீரலையா? தாகம் தீர்ந்து போச்சு. காருக்கு அப்புறம் எனக்கு தான் ரொம்ப குறும்புதான். ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்ல நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. அன்னம் வந்து உதிப்பதற்கு முன்னே நீ உதித்தாயோ, ஆடும் மயில் பிறந்த போது கூடவே பிறந்தாயோ. அன்னம் வந்து உதிப்பதற்கு முன்னே நீ உதித்தாயோ, ஆடும் மயில் பிறந்த போது கூடவே பிறந்தாயோ. என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவளே, என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவளே, வண்ணமலர் வாய் திறந்து எண்ணுவதை கூறாயோ. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. முதல் நாள் வெறும் பார்வை, அடுத்த நாளில் சில வார்த்தை, மறுநாள் சிறு உதவி வாழ்நாளில் தொடராது. முதல் நாள் வெறும் பார்வை, அடுத்த நாளில் சில வார்த்தை, மறுநாள் சிறு உதவி வாழ்நாளில் தொடராது. நில்லாத கால்களினால் நிலத்தை அளப்பவளே, நில்லாத கால்களினால் நிலத்தை அளப்பவளே, நீ போகும் திசையினிலே நினைவெல்லாம் போகின்றது. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே வள்ளி வள்ளி
நீ வீட்டுக்கு தானே போற? நான் என் கார்ல கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் நடந்தே போறேன். ஓஹோ, என் கூட வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. பின்ன நான் இஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க அப்பா அம்மா சம்மதிச்சு ஊரு உலகம் அறியும் ஒரு நல்ல காரியம் ஆனதுக்கு அப்புறம் தானே நான் உங்க கூட வர முடியும். அது வரைக்கும் நீங்க தனியத்தான் போகணும். சபாஷ், அப்படி சொல்லு. இன்ஜினியர் சாருக்கு ரொம்ப அவசரம். வரேன். சாப்பிடுங்க. ஏமா இன்னைக்கு நம்ம நாயர் சமையலா? இல்லப்பா, நான் தான் சமைச்சேன். அதானே கேட்டேன். பொரியல் ரொம்ப ஜோரா இருக்குமா? இன்னும் ஒன்று போடுங்கம்மா. சாப்பிடுங்கண்ணா. இந்த பயலுக்கு இப்படி வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுனாலதான் கல்யாண ஆசையே மறந்துட்டான். ஹோட்டல் சாப்பாடா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வரும்ல. அவனா உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பானா? ஆமாதான், குறிப்பா இருந்து செஞ்சு வைக்கணும். ஆமாங்க, நான் கூட வெளியே தலை காட்ட முடியல. ஏன் கடனை வாங்கி தொலைச்சிட்டியா? நீங்க ஒண்ணு, மீனாட்சி உன் வீட்டுல எப்ப வாழை மரம் கட்ட போற, எப்ப சாப்பாடு போட போற, எப்ப கல்யாணம்னு ஊரே கேக்குறாங்க. சொல்லேண்டி, உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. என் புருஷன் பேரு அம்பலவானேன்னு. உங்களுக்கு எதுலயும் விளையாட்டு தான். இனிமே நமக்கு அறுபதாம் கல்யாணம் தான் நடக்கணும். நம்ம பையன் கல்யாணத்தை பத்தி சொல்ல வந்தா? நான் மாட்டேன், நான் சொல்றேன். அவன் சம்மதிச்சான்னா கோமதியை புடிச்சு கையில கொடுத்துடுறேன். ஏமாமா, நான் என்ன கோழி குஞ்சா உடனே கையில பிடிச்சு கொடுக்க? என் சம்மதத்தையும் கொஞ்சம் கேளுங்க. ஓஹோ, மகா பெரிய மனுஷி, இவ அபிப்பிராயத்தையும் கேட்கணுமா? பாத்தியா தங்கச்சி? பின்ன என்ன, அவளுக்கு வயசாகலையா? சரிப்பா, நேரடியா கேட்டுறேன். ஏடா கோமதி கல்யாணம் என்னது? கோமதி கல்யாணம்னா கை கழுவிட்டானே. அப்பா, கல்யாணங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், வெறும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். வெரி குட். ஏன் தங்கச்சி, நம்ம பயல இன்ஜினியருக்கு தானே படிக்க வச்சோம். என்னமா டாக்டர் மாதிரி உயிர் வயிறுன்றானே. அடே அப்பா, பெரிய வீடுதான். இன்ஜினியர் சாரே, இன்ஜினியர் சாரே. இன்ஜினியர் சார் இல்ல? யாருமா? நான் தான் வடிவு. நீங்க எல்லாம் இன்ஜினியர் சாருக்கு சொந்தக்காரங்களா? நீங்க அவரோட அப்பா. அது போட்டா சாப்பாட்டு ரூம் வரைக்கும் வந்துட்ட. நீ யாரு? அட, நான் ஒண்ணும் சாப்பிட வரலையா, ஒரு முக்கியமான வேலையா தேனூர்ல இருந்து வர்றேன். தேனூர்? அதான் மாமா, அத்தா ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காருல, அந்த ஊர். அவரு உனக்கு அத்தானே? கொஞ்சம் பார்த்து பழகுமா, உன்னையும் காதலிச்சிட போறாரு. அதுல அவர் மன்ன காதலா? ஆமாம்மா, பழத்துல இனிப்பும் பருவத்துல காதலும் இருக்கத்தானே செய்யும். கொஞ்சம் நவருமா. அது சரி, இப்ப என்ன விஷயமா வந்து அத சொல்லு முதல்ல. சொல்றேன். இன்ஜினியர் கண்ண எங்க ஊர்ல ஆஸ்பத்திரி கட்ட வந்தாரா? ஆமா. வந்த இடத்துல விழுந்துட்டாரு. விழுந்துட்டாரா? அட, கீழே இல்லம்மா, ஒரு பொண்ணோட மனசுல. நல்ல வேலை, மனசுல விழுந்தானே, மடியில விழுவாம. அதுவும் நடந்துருச்சுங்க. அடாடாடாடா, என்ன ஆட்டம், என்ன பாட்டு, தொட்டு நெருங்கி புடிச்சு. சும்மா நிறுத்தம்மா, நீ ஏன் இப்படி சொல்றியா? அவன் என்ன செஞ்சிருப்பானோ? இப்ப புரிஞ்சுதானே அவன் கல்யாணம் வேணாங்கிற காரணம். இத முன்னாடியே எனக்கு சொல்லி இருந்தா என் மகனுக்கு வேற மாப்பிள்ள பாத்துருப்பேன்ல. ஏண்டி நிக்கிற? கல்யாணம்னு அடிச்சுக்கிட்டிய. வீடு தேடி மருமக வந்தாச்சு, ஆரத்தி எடுத்து சுத்து. நம்ம பையன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, இருங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி காதலிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. அப்ப காதலிச்ச பைத்தியம் யாரு? அது நான் வேலை செய்யற வீட்டு எஜமானி வள்ளி. அப்ப நீ வேலைக்காரியா? பின்ன உன் மாதிரி சோட்ட மிக்கியா? இந்தாமா, என்னமோ தெரியாத பாஷையில திட்டுறிய, பல்ல உடைச்சு போடுவேன். இருமா, என்னது பல்ல உடைக்கிறேன் தலைய உடைக்கிறேன்னுட்டு? எங்க பையனுக்கு எந்த பொண்ணுன்னு நாங்க ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டோம். நீ இப்ப வந்து புதுசா ஒரு கதையை சொல்ற. போ வேலையை பாத்துக்க. அதுதான் நடக்காது. உங்க பையனுக்கும் எங்க வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி போடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்ட, நடந்துருமா? ஏன் நடக்காது? என்ன, எங்க பொண்ண வந்து பாருங்க. அவ அழகு, நடத்தை, குணம் எல்லாத்தையும் எந்த தராசுல வேணாலும் வச்சு நிறுத்து பாருங்க. இந்தாவுல எங்க குடும்பத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிற அளவுக்கு அவ பணக்காரியா? என்ன கேட்ட? பணக்காரியான்னு கேட்டேன். ஆனா ஏமா சும்மா பணம் அலையிற? மூச்சு நின்னு போனா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே பேர் தான். அது என்ன தெரியுமா? போனோம். எங்க வள்ளி கிட்ட பணம் கிடையாது, நிறைய பண்பு இருக்கு. அத தூக்கி குப்பையில போடு. யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணும். நீ ஏமா சும்மா அலட்டிக்கிற? பேசாம முழுங்க. என்ன பெரியவரே, நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வள்ளிக்கு உங்க பையனை கட்டி வைக்க முடியுமா? என்னடி மிரட்டுற? முடியாது. முடிஞ்சாகணும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காம போய் எங்க வள்ளி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா பொண்ணை பார்க்க வாங்க. நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை.
யாரா அவ புது மாதிரியா மாப்பிள்ளை கேட்டுட்டு போறா? ஜெயில இருந்து தப்பி வந்தவளா? அது போட்டும், நம்ம பையல ஆஸ்பத்திரி கட்ட சொன்னா தாஜ்மஹால்ல கட்டுறான். வள்ளி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாடா? அவன் என்ன சம்மதிக்கிறது, நானே முடிவு பண்ணிட்டேன். பரே, இப்பதான் நீ பழைய வடிவு மாதிரி பேசுற. ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்து சம்மதிக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே நம்ம தானே வடிவு. அதுதான் இல்ல, இனிமே நாம பொண்ணு வீட்டுக்காரங்க. வடிவு? நான் எப்படி உனக்கு தங்கச்சியோ, இனிமே வள்ளியும் அப்படித்தான். அவ யார காதலிக்கிறா தெரியுமா? யார? யார? இன்ஜினியர் கண்ணனை. ஓ, அவ அவ்வளவு தூரம் போயிட்டாரா? பாக்குறேன், என்ன மீறி அவன் அந்த கண்ணனை எப்படி கட்டிக்கிறான்னு பாக்குறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணமே நடக்க விட மாட்டேன். ஏன்னு வீணா அலட்டிக்கிற? சத்தியம் அவ பக்கம் இருக்கிறப்போ நீ ஏமாத்திரம். 1000 வடிவம், லட்சம் மாரியப்பனும் சேர்ந்தாலும் வள்ளி கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவ உனக்கு கிடைக்க மாட்டா, மறந்துடு. நினைச்சது கிடைக்கல. நான் மனுஷன் இல்ல, மிருகம். என்னை எதிர்த்து அவ வாழவே முடியாது. அண்ணே, பொய்யும் புரட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கிற உனக்கே இவ்வளவு பலம் இருந்தா, சத்தியமும் தர்மமுமே லட்சியமா வச்சிருக்கிற அவளுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? நிஜமாவே சத்தியமும் தர்மமும் அவளுக்கு துணையா இருந்தா என் பிடியில இருந்து அவளை காப்பாத்துட்டோம். ஆனா நீ மட்டும் கொஞ்சம் விலகி நில்லு. அதுதான் நடக்காது. என் பணத்தை மிதிச்சிட்டு தான் நீ அவளை தொட முடியும். வடிவு, என்கிட்ட சபதம் செய்யாத. எந்த வழியிலையும் நான் அவளை அடைஞ்சே தீருவேன். வாண்ணே, உனக்கு தெரிஞ்ச வழியில நீ வா. வள்ளிக்கு நான் தான் காவல். என்ன மீறி நீ அவளை தொடு பார்க்கலாம். மறந்துடாம வாண்ணே, உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன். வா. சாரி அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க இல்லாத போது நீங்க இப்படி வீட்டை விட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவர் வரட்டும், விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த அவர்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? புறப்படுறேன். பார்வதி, எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? உன் மகனை நம்பி நான் ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். நீ அவன் மறந்துட்டு. என்னம்மா இது திருப்பி திருப்பி இதே பேசிக்கிட்டு? கல்யாண விஷயத்துல ஒருத்தனை கட்டாயப்படுத்த முடியுமா? கோமதிக்கு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு மீனாட்சி ஒட்டி கொடுக்க வாங்கிட்டு போ. தங்கச்சி வாணி, என்னங்க ஒட்டி கொடுக்க என்ன கொண்டு போய் சொல்றியா? அது இல்லங்க, அன்னைக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நான் என்ன 2 பொண்ணு நான் சொன்னேன்? நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க. இத பாருங்க, அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு அண்ணி நினைக்க மாட்டாங்களா? நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். நம்ம பையன் தான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த கால நிக்கிறானே, நான் என்ன பண்றது? வள்ளி, வாங்க வாங்க. நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். நீ சூதுவாத நிறைஞ்சவங்கிறத காட்டிட்டிய. நான் இல்லாத நேரத்துல எனக்கே தெரியாம என் வீட்டுக்கு வேலைக்காரி அனுப்பி கலாட்டா செய்துட்டிய. வேலைக்காரியா? நான் யாரையும் அனுப்பலையே. உங்க வீடு எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதே. அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மாவை மிரட்டினது யாரு? நான் தான் தானே. நீயா? ஆமா, இந்த அம்மாவுக்கு வேலைக்காரி நான் தானே. அப்படியா? வடிவு, உன்னை அறியாமலேயே நீ என் வேலையை சுலபமாக்கிட்ட. வர்ற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து பெண் பார்க்க வர்றேன். ஓ, வரட்டுமே. வள்ளிய பார்த்து பிடிக்கலன்னு யாரால சொல்ல முடியும்? அதானே. இந்த முகத்தை பார்த்து யாரால மறுக்க முடியும்? இன்ஜினியர் சாரு, போலாமே. ஏண்டி இப்பவே முழுங்குற மாதிரி பாக்குற? முதல்ல அவர் ஆஸ்பத்திரிய முழுசா கட்டி முடிக்கட்டும். சாரு, போயிட்டு வரீங்களா? வர்றேன்.